ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொல்காப்பியன் பூங்கா தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் நேற்று வீடியோ போடலை. அதனால நான் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியன் பூங்கா வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் அந்த இடம். ஒரு வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கேம்ஸாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க எனக்கு பிடிக்கும், எனக்கு நிறைய பிளேஸ் வேணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சொல்லணுன்னா இந்த பிளேஸ் வந்து வர்த் இட் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான பிளேசஸ் நிறைய இருக்குது உள்ள, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே. அதே போல் இங்கே வந்து நிறைய வந்து வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க, லைக் செதுக்கியிருக்காங்க நிறைய இடத்துல நிறைய விஷயம். ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகுது, ஒரு கூடு மாதிரி வச்சுட்டு அதில் வண்டி எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்க நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன கல் நட்டிருந்தா கூட அந்த கல்லில் கூட ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லை ஒரு சின்ன ஏதோ ஒரு பூச்சியோ இல்லை ஒரு ஸ்பைடரோ அந்த மாதிரி நிறைய வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி கிரேட் அப்படின்னு தான் சொல்வேன். சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கவே. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து உள்ளே எனக்கு தெரிஞ்சு ஃபுட் அலோடு கிடையாது. ஏன்னா என் கூட வந்தவங்க ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்தப்பையும் அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னு தான் சொன்னாங்க. இதோட காஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸு. 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் டிக்கெட்டு. இதுதான் வந்து இதோட காஸ்ட்டு. பார்க்கிங் இருந்தால் பார்க்கிங். நாங்கள் இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணி அந்த ஸ்லாட் வச்சு போயிருந்தோம். 60 ருபீஸ் தான் ஆச்சு 2 பேர் ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி 60 ருபீஸ் தான் ஆச்சு. பட் உள்ளே வந்து பெருசாக ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தண்ணி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, அவ்வளோதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பெருசாக நீங்கள் ரொம்ப எலாபரேட் பண்ணி போகிற அளவுக்கு விஷயம் எதுவும் கிடையாது. நேச்சர் பிடிக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக் போகணும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிலாக்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு வேணால் நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் வேலண்டைன்ஸ் டே நேற்று நல்லபடியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து ஒரு டைரி மில்க் அப்படின்னு தான் சொல்வேன். என் ஹஸ்பண்ட் அதுதான் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. உங்கள் எல்லாேருக்கும் என்ன கிஃப்ட் கிடச்சிதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.